நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்வேரியம் செட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். பட் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அந்த அக்வேரியம் செட் பண்ணதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படின்ற பயம் ரொம்பவே இருக்கும். ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்வேரியம் செட் பண்ணுறவங்க இல்லை செட் பண்ண போகிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரம் அப்படி யோசிச்சு ஒரு சில பேர் அதை செட் பண்ணாமே விட்டுருவாங்க. ஒரு சில பேர் வாங்கி ஆசைப்பட்டு அது ஃபெயிலியரில் முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 12 பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல போகிறேன். இந்த 12 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அக்வேரியம் செட் பண்ணும்போது அது கண்டிப்பாக லாங் டேர்மில் சக்ஸஸில் கொண்டு போய் விடும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ அது என்னென்ன 12 பாயிண்ட்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் கார்த்திக். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் மெம்பர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி மெம்பரும் ஆகலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வா. கைஸ், இப்போ நான் சொல்ல போகிற இந்த 12 ரீசன் ஃபார் ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆர்டரில் வந்து தப்பு பண்ணிகிட்டே வருவீங்க அப்படின்றத தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரிலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிங் அ ஸ்மால் சைஸ் டேங்க். நிறைய பேர் பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் அக்வேரியம் வந்து வாங்குறது தான். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கும்போதே அட்லீஸ்ட் ஒரு 2 feet இல்லை ஒரு 3 feet டேங்க் வாங்கினா மட்டும்தான் வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா சின்ன சைஸ் டேங்க் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு வந்து கம்மியாகும், ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் டேங்க் வந்து நீங்கள் எவ்வளோக்கு சின்னதாக போகிறீங்களோ அவ்வளோக்கு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதனால தான் இந்த நானோ டேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் வந்து டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் வித் ஒரு 60 சென்டிமீட்டர், அதாவது 2 feet இல்லைன்னா ஒரு 3 feet டேங்க் போகிறது அட்வைசபிளாக இருக்கும். ரீசன் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவாய்டிங் த வாட்டர் சைக்கிள், அப்படி இல்லைனா வந்து நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு அதை சொல்லலாம். ஸோ இது என்ன நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு டேங்க் வாங்கினதுக்கப்புறம் வாட்டர் ஃபில் பண்ண உடனே அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஸோ டேங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம டேரெக்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அது வந்து டோட்டலாகவே வந்து ராங். இது என்ன ஆகணும், உங்கள் ஃபிஷ்ஷஸை வந்து சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டேவே வந்து சாகடிக்கிறதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்குது. ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் அப்படின்ற பாக்டீரியாஸ் வந்து இருக்கணும். இது ஒரு பாக்டீரியாஸ், அது நமக்கு நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால இது வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியான்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த வேஸ்ட், அதோட பூப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஈஸியாக வந்து கன்சியூம் பண்ணிடணும். அப்படி அது கன்சியூம் பண்ணலன்னா அந்த பூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமோனியாவாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ வாட்டர் வந்து அமோனியா அதிகமாக ஆகிடுச்சுன்னா உங்களோட ஃபிஷ்ஷஸ் வந்து உடனே வந்து செத்துரும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய சைஸ் டேங்க் வந்து சூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ ஒரு சின்ன சைஸ் டேங்க்கில் நீங்கள் இது உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், ஒரு 1 லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள் ஒரு 2 கோல்டு ஃபிஷ் விட்டுறீங்க. இதே ஒரு 5 லிட்டர் தண்ணியில் வந்து 2 கோல்டு ஃபிஷ் விட்டுறீங்கன்னு வைங்களேன். இந்த 1 லிட்டர் தண்ணியில் அது கொஞ்சம் வேஸ்ட் ப்ரொடியூஸ் வந்து 5 லிட்டர் தண்ணியில் அதே வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இந்த 1 லிட்டர் தண்ணி வந்து சீக்கிரமாக வந்து பாய்சன் ஆகிடும். இந்த 5 லிட்டர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். இதனால தான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சொன்னேன், டேங்க் வந்து பெரிய சைஸாக மாற்றணும். நெக்ஸ்ட், இந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அமோனியாவாக கன்வெர்ட் ஆகாமல் இருக்கணும்னா வாட்டர் வந்து நல்லா சைக்கிளிங் பண்ணி பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். இது எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்குன்னு ஒரு வீடியோ வந்து நான் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரீசன் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ஃபிஷ் ஆன் சேம் டே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீன் தொட்டி வாங்குவோம், செட் பண்ணி கூட இருக்க மாட்டோம். பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையோட மீனையும் வந்து வாங்கிட்டு வந்துடும். இது எல்லாருமே பண்ணுற தப்பு தான். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 2 நான் சொன்ன மாதிரி வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெடியாகவே இருக்காது. ஸோ நீங்கள் ஃபிஷ்ஷஸ் விட்டிங்கன்னா ஃபிஷ்ஷஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. 100% வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா ஒரு சென்சிட்டிவ் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து செத்துரும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஒரு டேங்க் வாங்கிட்டு வரீங்க, டேங்க்கில் ஏதாச்சும் ஒரு லீக்கேஜஸ் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு ஒரு ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகலை, லைட் வந்து ஒர்க் ஆகலை. லைட் ஒர்க் ஆகலைன்னா பரவாயில்ல, ஃபில்டர் ஒர்க் ஆகலை, இல்லை நீங்கள் செட் பண்ணது வந்து ப்ராப்பராக வந்து செட்டில் ஆகலை, இல்லை நீங்கள் செட் பண்ணுறது கொஞ்சம் டைம் வேணும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்குன்னா ஃபிஷ்ஷஸ் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த ஃபிஷ்ஷஸ் எப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இன்கேஸ் நான் வந்து டேங்க் செட் பண்ணேன்னா ஃபிஷ்ஷஸ் செத்துரும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸை வந்து நீங்கள் டேங்க் செட் பண்ணி ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வாங்குறது அட்வைசபிள். 4th ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிங் டூ மெனி ஃபிஷ்ஷஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஃபிஷ்ஷஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி வாட்டர் வந்து சைக்கிள் ஆனதுக்கப்புறம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் கொஞ்சம் வளர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் 2 ஃபிஷ்ஷஸை விட்டுறீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வேஸ்ட் எல்லாம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வந்து கன்சியூம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் க்ரோ ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் 2 ஃபிஷ் விட்டிங்கன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த 2 ஃபிஷ்க்கு இந்த 10 வந்து கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 10 மீன் வாங்கிட்டு வந்துடுறீங்கன்னு வைங்களேன், இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸும் 10 தான் இருக்குன்னா இதோட
இது ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். பட் அதை கன்சியூம் பண்ணுறதுக்கான பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் 10ன்னு சொல்கிறது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து உங்கள் மைண்டில் இருக்குது. மொத்தமாகவே வந்து நீங்கள் ஒரு 10 பேர்ஸ் தான் வாங்க போகிறீங்க. ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், அதாவது ஒரு 2 பேர்ஸ் இல்லை ஒரு 3 பேர்ஸ் வாங்கிட்டு வந்து அந்த டேங்க்லேருந்து விட்டுட்டு எப்படி இருக்குது, எப்படி வந்து உங்கள் டேங்க் வந்து ப்ராப்பராக வந்து சைக்கிள் ஆயிருக்கா எப்படின்றது நீங்கள் ஃபிஷ்ஷஸ் விட்டதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் போய்ட்டு இன்னொரு 2 ஃபிஷ்ஷஸ் 2 பேர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்கள் மொத்தமாக வந்து 10 பேரையும் எடுத்துகிட்டு வந்து விடுறது வந்து உங்களுக்கு ரிஸ்க்லேயும் போய் முடியும். வாட்டர் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா டூ மெனி ஃபிஷ்ஷஸ் சேம் டைமில் நீங்கள் ஆட் பண்ணுறதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், வாட்டரோட கிளாரிட்டியும் ரொம்ப பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன் நம்பர் 5 என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஃபில்டர் செட்டப் வந்து நம்ம பண்ணுறதே இல்லை. எஸ்பெஷலி இந்த பாக்டீரியா ஃபில்டர் அப்படின்றத வந்து நம்ம டோட்டலாகவே வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம் எல்லா டைமே. ஸோ இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காகவே நான் வந்து பார்க்குறேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபில்டர் கம்பெனிஸுமே கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ் தான் வந்து தருவாங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபில்டர்ஸ், அதாவது வாட்டரில் இருக்கிற இந்த ஒரு சில அழுக்கு, அப்புறம் நீங்கள் பிளான்ட் டேங்க் இருந்தால் அந்த செடி இதெல்லாம் போய்ட்டு ஒரு ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிக்கல் ஃபில்டர் தான். பட் பயாலஜிக்கல் ஃபில்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பாக்டீரியா ஃபில்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னேன்ல வாட்டரில் வந்து பாக்டீரியாஸ் வந்து அதிகமாக இருக்கணும்ன்ட்டு. பட் இந்த பாக்டீரியாஸ்லாம் எங்கே போய் இருக்கும், எங்கே போய் ஸ்டே பண்ணும் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஃபில்டர் பேக்கில் ஸ்டே பண்ணி வைக்கணும் இல்லை லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்டீரியல் ஃபில்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்வா க்ளே, அதுக்கப்புறம் பியூமிக் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை மாதிரி பண்ணும்போது அதில் நிறைய போர்ஸ் இருக்கும். ஸோ இது அந்த குட்டி குட்டி ஓட்டைக்குள்ளெல்லாம் போய்ட்டு இந்த பாக்டீரியாஸ் போய் ஒரு காலனி ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் அதிகமாக ஒரு பாக்டீரியா ஃபில்ட்ரேஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட வாட்டர் வந்து வீடியோஸில் பார்க்குற மாதிரி ரொம்ப கிளியராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன் நம்பர் 6 என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்வேரியம் லைட் 24/7 வந்து ஆன்லேயே வைக்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் ஆன் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணவே கூடாது. என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு அனிமல்ஸ் எடுத்தாலும் ஒரு லைட்டிங் சைக்கிள்னு ஒன்று இருக்கும், லைட் பீரியட்னு ஒன்று இருக்கும். அதாவது வந்து ஒரு 12 ஹவர்ஸ் இல்லைனா ஒரு 13 to 14 ஹவர்ஸ் தான் வந்து இந்த லைட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். இதான் நம்ம நேச்சராக எடுத்துக்கோங்களேன். மார்னிங் 6 to ஈவினிங் 6 வரைக்கும் வந்து லைட்டிங் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டார்க் ஆகிடணும். சேம் கான்செப்ட் தான் வந்து நீங்கள் ஃபிஷ் டேங்க்லேயே வந்து யூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி வந்து நீங்கள் சன்லைட் அதுக்குன்னு கொடுக்கணும் நான் வந்து சொல்ல வரல. சன்லைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் வாட்டர் இஷ்யூஸ்லாம் வந்து வரும். பட் நீங்கள் லைட்டிங் வந்து யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக ஒரு நார்மலாக 8 to 10 ஹவர்ஸ் வந்து மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து இதை டேரெக்டாக வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெச்சில் தான் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் பிளான்ட் டேங்காக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து கொடுக்கலாம். மற்ற ஃபிஷ்ஷஸ் நீங்கள் லைட் வச்சு நீங்கள் எதை க்ரோ பண்ண போகிறீங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் மார்னிங்கில் ஒரு 4 ஹவர்ஸ் ஈவினிங்கில் கொடுத்தீங்கனாலே வந்து போதும். பட் அதுக்கு மேலே கொடுக்குறது வந்து நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம். இதனால் வந்து ஃபிஷ்ஷஸ்க்கும் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து ஃபிஷ்ஷஸோட ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும். நீங்கள் 24/7 அந்த லைட் போட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காக ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரீசன் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபீடிங். நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்து படத்தில் வர ரஜினி மாரி அப்படியே பொற்காசுகள் அள்ளி வீசுகிற மாதிரி அப்படியே வந்து வீசுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பண்ணணுன்ட்டு அவசியமே இல்லை. உங்கள் ஃபிஷ்ஷுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கம்மியாக போட்டாலே வந்து போதும். நீங்கள் எப்படி கிராஸ் ஆகிட்டு வரும்போதெல்லாம் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து பண்ணாதீங்க. மார்னிங் ஒன்ஸ் இல்லை ஈவினிங் ஒன்ஸ் இல்லை மார்னிங் ஒன்ஸ் பண்ணாலே வந்து போதும். ஃபிஷ்ஷுக்கு வந்து தேவையான ஃபுட்டு நீங்கள் காலையில் போட்டுட்டாலே போதும். பட் அதுலேயே உங்களுக்கு அதிகமாக போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா மார்னிங் ஒரு வாட்டி போடுங்க, ஈவினிங் ஒரு வாட்டி போடுங்க, அதோடு வந்து விட்டுருங்க. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ எப்படி வந்து ஃபிஷ் ஃபுட் செலக்ட் பண்ணணும், நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் வந்து நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பட் ஓவர் ஃபீட் பண்ணுறதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரீசன் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா அவாய்டிங் த மெயின்டெனன்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின புதுசில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வாட்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க, எல்லாமே வந்து பண்ணுவாங்க. பட் நாள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டுக்க கூட மாட்டாங்க. ஏன் நானுமே அப்படி தான் இருப்பேன். பட் இப்போ நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ எனக்குன்னு வந்து ஒன் டே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அது எனி டே, சண்டேவாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கோ அன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. இல்லை நான் இந்த டேயில் வந்து இதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் டேங்க் வந்து லாங் டேர்ம் வந்து நீங்கள் ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை நான் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து பெரிய பெரிய கேனிஸ்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன், சம் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன், நான் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணவே மாட்டேன், எஸ்பெஷலி இந்த டேங்க் கிளீனர் யூஸ் பண்ணுறேன், அதுவே வந்து என் கிளாஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலைக்காகாது, நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும். ரீசன் நம்பர் 9 என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைசிங் குவாலிட்டி ஃபார் லோ ப்ரைஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது என்னடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வாங்காமல் ஒரு சீப்பான ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடுவீங்க.
ஓகே ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு வைங்க. ஸோ இது எங்கே இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த மாதிரி வாங்குற ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டு, ஃபில்டர், ஏர் மோட்டர், ஃபில்டர் மீடியாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பட்ஜெட்டுக்கு வேணுன்ற மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ இது என்ன இஷ்யூஸ் ஆகும்னா, ஒரு ஃபில்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்ச நாள் வந்து ரிப்பேர் ஆகிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் டைம் மாற்றுவீங்க. பட் இந்த மாதிரி ஒரு 2, 3 வாட்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா, தேர்ட் டைம் இல்லை ஃபோர்த் டைம் வந்து நமக்கு வாங்க தோணாது. என்னடா இது அடிக்கடி ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நார்மலாக விட்டுருவீங்க. இது என்ன ஆகணும், ஒரு ஃபில்டர் ரன் ஆகலைன்னா ஒரு 10 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அக்வேரியம் வாட்டர் வந்து டோட்டலாகவே வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இதனால தான் வந்து உங்களால் ஒரு லாங் டேர்ம் கொண்டு போகவே முடியல. ஸோ ஒரு லைட் இல்லை ஒரு ஃபில்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போதே ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிடுங்க. இல்லை அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு லாங் டேர்முக்கு அது எந்த ஒரு தொல்லையுமே கொடுக்காம இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ்ஷஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும். வாங்கினதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட்ஸ் நல்ல ப்ராடக்டாக வந்து விசாரித்து நல்லதாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சீப் ப்ராடக்ட்ஸ் வேண்டாம். ரீசன் நம்பர் 10 என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உங்களோட செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது. இந்த வீக் ஒரு செட்டப் பண்ணுவோம், 10 நாள் கழிச்சு நான் வந்து வேறு ஒரு பொம்மை வாங்கியிருக்கேன், அதை நான் உள்ள வச்சு செட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணிங்கன்னா உங்களோட வாட்டர் வந்து ப்ராப்பராக வந்து பேலன்ஸ்டாகவே இருக்காது. ஸோ நான் வந்து மாற்றவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு நீங்கள் ஒரு செட்டப் வந்து வைக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் நம்ம ஒரு ஷாப்பில் போய்ட்டு ஒரு சின்ன ஒரு டாய் எதாவது பார்ப்போம், நமக்கு அது பிடிச்சிருக்கும், இதை வாங்கிட்டு வந்து நம்ம டேங்க்கில் செட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு ஹைடிங் ஸ்பேஸ் எங்கே இருக்குது அப்படின்றதே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலில் போகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு செட்டிங் மாற்றுறீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வாட்டர் சேஞ்ச் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அகைன் அந்த நைட்ரஜன் சைக்கிள் அந்த இல்லைனா இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா வாட்டர் சைக்கிளிங் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஃபிஷ்ஷஸ் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. ஸோ உங்களோட ஒரு அக்வேரியம்க்கான ஒரு பேலன்ஸ்டு சைக்கிள் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அடிக்கடி வந்து உங்களோட செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணுறதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரீசன் நம்பர் 11 என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்கிட்டேருந்து அட்வைஸ் வாங்குறது. ஷாப்கீப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும், எல்லாரோட அட்வைஸுமே வந்து வாங்குறது, இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது. யூடியூபர்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் என்னையும் சேர்த்து தான் வந்து சொல்கிறேன். பட் என்ன இஷ்யூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸே வந்து எடுத்துக்கோங்களேன், நான் இந்த சேனலில் பார்த்தேன், இவங்க இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க, நான் அந்த சேனலில் பார்த்தேன், அவங்க இந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு. நிறைய நம்ம பார்க்குற சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி இந்த பிளான்ட் டேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஃபாரின் சேனல்ஸ் தான் பார்ப்போம். ஃபாரின் சேனல்ஸ் அவங்க ஊர் கிளைமேட், அவங்க ஊர் வாட்டர் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா அங்கே அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கொண்டு வந்து நம்ம இங்கே ட்ரை பண்ணுறதுன்றது தப்பு கிடையாது. பட் அவங்க பண்ணுறது தான் கரெக்டு, இங்கே கொண்டு வந்து பண்ணால் அது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறது தான் வந்து தப்பு. ட்ரை பண்ணுறதுன்றது வேறு, பட் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கொண்டு வந்து பண்ணுறது தான் தப்பாக வந்து முடிஞ்சிடுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறது வந்து நான் தப்புன்னு சொல்லவே இல்லை, வாங்கலாம் கண்டிப்பாக. பட் நிறைய பேர் சொல்கிறத வந்து நம்ம எடுத்துக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து என்ன அப்சர்வ் பண்ணுறீங்கன்றதான் வந்து முக்கியமே தவிர, அவங்களுக்கு நடந்தது எனக்கும் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஃபெயிலியரில் தான் கொண்டு போய் விடும். ஸோ நம்ம பிளான்ட் டேங்க் பற்றி நம்ம பண்ணுறதுலாம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எனக்கு இது வந்து செட் ஆகிருக்கு, நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்னோடய பிளான்ஸ் இப்படி வளருது, நான் யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர் மெத்தட் இல்லை என்னோடய வாட்டருக்கு இப்படி இருக்குது, ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஹாபி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ மற்றவங்க பண்ணதை நீங்கள் கொண்டு வந்து பண்ணீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும், உங்களுக்கு ஃபெயிலியராக இருக்கும். உங்களுக்கு அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அகைன் ஒரு டிப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட அந்த லாங் டேர்மை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு சில ரீசன்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரையும் பண்ணுங்கள், பட் யாரோ ஒருத்தர்கிட்டேருந்து மட்டும் எடுத்துக்கோங்க. ரீசன் நம்பர் 12, லாஸ்ட் ரீசன் இதுதான். இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ், பொறுமை. இந்த அக்வேரியம் ஹாபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட பெரிய சக்ஸஸ் எங்கே இருக்குன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ நான் நடுவில் சொன்ன எல்லா ரீசன்ஸுமே வந்து எல்லாருமே பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் அந்த ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு லாஸ்ட்டில் போய்ட்டு வந்துட்டு இருப்பீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பொறுமையே இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் கிடைக்கும். ஸோ ஒரு அக்வேரியம் இல்லை எஸ்பெஷலி இந்த பிளான்ட் டேங்க்கில் நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொறுமை இருக்கணும். இந்த பொறுமை உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். ஃபிஷ் டேங்க் வாங்குறதுலேருந்து, சைக்கிளிங் பண்ணுறதுலேருந்து, ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலேருந்து, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலேருந்து, இது எல்லாமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமை தான். இந்த பொறுமையை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அக்வேரியம் ஹாபி வந்து உங்களுக்கு லாங் டேர்மாக இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. எனக்கு பொறுமைலாம் இல்லை, நான் பாட்டுன்னு ஏதோ ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதியிலே பிச்சுட்டு தான் போகும். ஸோ பொறுமையை வளர்த்துக்கோங்க. இந்த பொறுமையை நீங்கள் எப்போ இழக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் கண்டிப்பாக இருக்கும். இது அக்வேரியம்க்கு இல்லை, எல்லா விஷயத்துக்குமே வந்து இது வந்து சூட் ஆகும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அவ்வளோதான்.
கைஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 மேஜரான ஃபெயிலியருக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு டேங்க் வந்து செட் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு டேங்க் செட் பண்ணி நீங்கள் ஒரு ஃபெயிலியர் நோக்கி போயிட்டுருக்கீங்களா இல்லையா அப்படின்றத இந்த பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட அக்வேரியம் ஹாபி சக்ஸஸில் போய் முடிய போதா, இல்லை நீங்கள் ஒரு ஃபெயிலியருக்கான ஒரு ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்றத உங்களால் ஈஸியாக வந்து ரிலேட் பண்ண முடியும். ஸோ அப்படி எதாவது இருந்ததுன்னா நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.